பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை வேற. புது வீட்டு வைக்கிற போலி வந்துருக்கு பாருங்க. King baby, come, come. Next. மெல்ல மெல்ல தாளம் தட்டும் எந்த பயனும் இல்ல. அஞ்சு வீரர் கோலம் போட அச்சமென்ன மிச்சமின்றி விடுமோ. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? Next. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். என்ன சொல்ற? தண்டனக்கா தண்டனக்காதான் தெரிஞ்சுக்க கேளு. தண்டனக்கா 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 தண்டனக்கா. தெரியுது, நீ மூடு. Next. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. Next. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க கிருஷ்ணா பேசுறேன். இப்போ நான் வந்து என்ன குழம்பு வைக்கிறேன்னு இப்போ நீங்க பாருங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு இவனை காரியத்தை பார்த்துக்கா? எங்க வீட்ல என்ன குழம்பு தெரியுமா தங்க பிள்ளைங்களா? டான் டாடன், மீன் குழம்பு தாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. Next. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. விரல் தொட்டவுடன் Next. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ ஒரு தேவடியா பையன்டா. உங்க சுத்தமல்லா பேசுறிய. இப்படி எப்ப பார்த்தாலும் ஜட்டி கூட போட ஊத்துறீர. அந்த கர்மத்தை உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். சாத்திட்டு அப்படி ஓரம் பண்ணல போ. நீ என்ன பண்ணி தொலைச்ச? நீ சொல்றத கேட்கும் போது கொட்டா விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால ரெண்டு செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஓளற கொஞ்சம். இவன் எனி டைம் மூடோட சுத்துவான். 24 மணி நேரம் மூடோட சுத்துவான். அது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. பொசுக்குன்னு தூக்கிட்டு போய் அடுத்த முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்கடா. வெளுத்து போடுவாங்க, வெளுத்து புசங்கறீங்க. சரியா? புரிஞ்சுதானே உங்களுக்குலாம்? ஆனா நீங்களும் நல்லா புண்டை கிடையாது சரியா? நீங்களும் ஒரு காம புண்டைங்க தான். ஆமா, நிறைய பேர் இப்படிதான் சுத்திட்டு அலையறீங்க. அடுத்தவன் மடிக்காம வந்து பொண்டாட்டி கட்டி வச்சிருப்பான், அவனுக்கு போய் ரோஸ் கொடுக்க ப்ரப்போஸ் பண்ண அப்படிதான் இருக்கீங்க நிறைய பேர். அதனால தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க பாக்காதீங்க. ஓகே? எண்ணமே ஏன் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே ஏன் ஆடை போல் உந்தன் மெய்யோடு புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து போயிடுறாங்க.